ஆமாங்க, இப்படி ஒரு நிலைமை நாங்களாம் இருக்கோம் கூட, பயப்படாதீங்க. தம்பிங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாம் கொடுத்து பார்த்து எங்களால் முடிஞ்சது தான். அண்ணே ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்வாங்கண்ணே. யாருக்கும் எல்லாருக்கும் வயிறு நிறைய பசியா பண்ணுவாங்கண்ணே. ராஜா மாதிரி இருப்பாங்களே. ஒரு ஈடு அடிக்க கூட விட மாட்டாங்களே. சாமி பாட்டை யாராலையும் ஒப்பிக்க முடியாதுனே. ஒப்பிச்சு தள்ளுவாங்கனே. ஐயோ நல்லா வாங்கினே. ராணி மாதிரி பாத்துக்குருவாங்கனே. தண்ணியே அடிக்க மாட்டாங்களேனே. தெருவுல நீங்களே போகும்போது கேட்டு பாருங்க. போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாதுனே. மனசு வரும். ரெண்டு மயனையும் இந்த இடத்துல நெஞ்சிலேயே படுக்க போட்டுக்குருவாங்கனே. நான் கூட சொல்லுவேன், நெஞ்சு வலிக்கு மாமான்னு. மகாலிங்கத்துக்கு ரெண்டு பிள்ளைய கழுத்துலயே வச்சு கூட்டிட்டு போவாங்களேன்னு. சட சட ஏறி போய் நிப்பாரு. நாங்க கூட மூச்சு வாங்குவோமே. சிவன் மகாலிங்க முருகா திருப்பரங்குன்றதுக்கு கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போவாங்க. கோயிலுக்கு போக கூடாது, பின்னாடி இருக்க அந்த படியில ஏறி போனோன்னு. திரு ஏறி வாப்பா, உச்சிக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் நாங்களேனே. என்னால ஏற முடியல மாமா, எனக்கு கால் வலிக்குதுன்னு பாதிப்படியோட இறங்கி வந்துட்டேனே. நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உச்சியை காமிக்கிறேன். என்னால குரங்கா இருக்கு, பயமா இருக்கு, நான் வரலன்னு சொன்னேனே மாமா. அதுக்குதான் என்ன உச்சியை காமிக்க கூப்பிட்டீங்களா? தைரியமா இருங்க. அப்பா உங்களை நல்லா டெய்லி செல்லமா தான் பாத்துக்கிறாரா? வீட்டுல திட்டுறது கொள்றது, அப்பா உங்க கூட சண்டை போடுறது, அது மாதிரி ஏதாவது இருக்கா? அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. சரி அழாத. அது உங்க அப்பாவை பத்தி நிறைய தப்பா சொல்றாங்கன்றதுக்காக தான் உன்னை பேச சொல்றேன். அழாத. சரிடா தம்மா, சரி தாங்க, அழாத. ஆமா, பிள்ளைல கைக்குள்ளேயே வச்சிருந்தா இவங்களை மறந்துட்டு எப்படி செய்ய அவனுக்கு. குழந்தைங்களுக்காக தயவு செஞ்சு பூர்ணச்சந்திரன் ஐயாவை பத்தி தயவு செஞ்சு அவதூறு பரப்பாதீங்க. இந்த கணக்கெல்லாம் நிச்சயமா இந்த மாதிரி தப்பா பேசுறவங்களை நல்லா அந்த புல்ல அழுகுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, தயவு செஞ்சு இதுக்காகவாது அந்த ஆத்மாவை பத்தி, அந்த பூர்ணச்சந்திரன் ஐயாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நானும் பாக்குறேன், நிறைய பேர் உங்களோட அரசியல் தனிப்பட்ட உங்களோட நீங்க நினைக்கிறத சமூகத்துல பரப்பணுன்றதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த கண்ணீர் நிச்சயமா உங்களெல்லாம் சும்மா விடாது. நீங்களாம் எப்படி இதை ஜீர்ணிச்சுக்கிறீங்க தெரியல. அதனால இந்த குடும்பத்துக்காகவாது தயவுசெய்து இதை பேசுறதை நிப்பாட்டி இதை பத்தி கூட பேசாதீங்க, விட்டுருங்க. இந்த அரசியல் தயவுசெய்து பண்ணாதீங்க, ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு. இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல செல்லூர் அந்த தொகுதியில் இருக்க நரிமேடு அப்படின்ற பகுதியில் பூர்ணச்சந்திரன் ஐயா அவரோட இல்லத்துக்கு வந்தோம். அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல என்னாலையும் என்னோட தயாரிப்பாளர் திரு சோழ சக்கரவர்த்தி ஐயா அவர்களால் முடிஞ்ச ஒரு சிறு அவங்களுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு, அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவு அவங்க எப்போ கேட்டாலும் நாங்கள் அவங்க படிக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ நான் கூட. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகணுன்ற நோக்கம் தான் இங்கே வந்தது, வேற எந்த நோக்கம் இல்லாது. என்னன்னா, சமூக வலைதளங்களில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் அவர் செஞ்ச இந்த காரியத்தை ஆதரிக்க வரல. அவர் கோழத்தனமாக இதை செய்யல. அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவராக இருக்கார். அவரை பற்றி விசாரிச்சதில் ஒரு சிலம்ப கலைஞராக இருக்கார். அவ்வளோ சேவைகள் செய்கிறவராக இருக்கார். தொடர்ந்து முருகர் பேரில் அன்னதானம் போடுறவராக இருக்கார். அவரோட நண்பர்கள் கூட எதுவும் சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கார் பூர்ணச்சந்திரன் அவர்கள். அந்த மாதிரி ரொம்ப துணிச்சல்ல தான் இவ்வளோ பெரிய காரணத்தை செஞ்சிருக்காரு. அந்த காரணத்தை எந்த நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் மிக புனிதமான நோக்கம். அவரோட நோக்கம் என்ன? திருப்பரங்குன்றத்தில் திருவண்ணாமலை கோயில் ஏற்றுற மாதிரியே இங்கேயும் தீபத்தை ஏற்றி வழிபடணும். எப்படி நம்ம அங்கே அண்ணாமலையாருக்கு தீபத்தை ஏற்றுறோமோ அது மாதிரி இங்கே முருகருக்கும் நம்ம தீபத்தை ஏற்றணுன்றது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தை சொல்லி தான் அவரோட குரல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இது ஒரு சாதாரண முடிவு இல்லை. ஒரு உடம்புல ஒரு தீ பற்ற வச்சு உயிரை விடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மனுஷன் அந்த நிலையில கூட தன்னை காப்பாற்றிக்க நினைக்காம அவ்வளோ வைராக்கியமாக அதை செஞ்சுருக்கான். அந்த ஆத்மாவோட அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் குரல் கொடுக்காட்டாலும் அதை எதிர்த்து குடும்பத்துக்குள்ள சண்டையால் அவர் இப்படி பண்ணிட்டு திசை திருப்புறாங்கன்னு சொல்லாதீங்க. அது மிக கடுமையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அவங்க வீட்டம்மா அழுவுறது, அவங்க அம்மா அழுவுறது, அவங்க மாமனார் அழுவுறது, அவங்க குழந்தைங்க அழுவுறதெல்லாம் பார்க்க முடியல. நீங்கள் செய்கிற அந்த சாதாரண கேவலமான அரசியலால் அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றதை இங்கே பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியுது.
உங்களுக்கு அப்படி ஏதாவது நிரூபிக்கணும்னா நீங்க வந்து இங்க ஆதாரப்பூர்வமா ஏதாவது நிரூபிங்க. அவர் எப்படி இருந்தாரு, இங்க வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு நிரூபிங்க. உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த நேரத்துல தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாரியே அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஆசிரியையா இருக்காங்க. பூர்ணச்சந்திரனோட மனைவி. அவங்களுக்கு ஒரு நிவாரணத் தொகையும், அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் பணி குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய பார்த்துப்பாங்க. இதே நேரத்துல மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அவங்களுடைய 2 மகன்களையும் அ கேந்திர வித்யாலயா பள்ளியில வந்து உயர்கல்வி வரைக்கும் படிக்கிறதுக்கான உதவிகள் வந்து மத்திய அரசு செஞ்சு குடுக்கணும். அத இங்க இருக்க தமிழக பாஜக மேலிடம் வந்து அத கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த அம்மாவும் ஸ்பெஷல் சைல்டு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு டீச்சரா இருக்காங்க. அதே மாரி கேந்திர வித்யாலயா மாரி மத்திய அரசு பள்ளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு வேலைய குடுத்து இவ்வளோ பேர் மத்திய அரசு உதவணுன்றத இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். மேலும் மறுபடியும் சொல்றது தான். இவ்வளோ பேர் இருக்கோம். இந்த இந்து சமுதாயம் கூட இருக்கு. என்னைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட, பூரணச்சந்திரனோட நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அவரோட சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கும், அந்த குழந்தைங்களுக்கு தேவையானத அந்த வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தர்றதாகட்டும், நிச்சயமா செஞ்சு குடுப்போம். சொல்லிட்டு போற சாதாரண விஷயமா இருக்காது. நிச்சயமா நான் கூட நின்னு, பல பேர் கூட நின்னு, அண்ணன் இருக்காங்க, ராமராஜ்குமார் அண்ணன் இருக்காங்க, சுபாஷ் அண்ணன் இருக்காங்க. எல்லாரும் நின்னு, அவங்க குடும்பத்துக்கு நிச்சயமா ஆறுதலா நிப்போம்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நன்றி. மனைவி பேசும்போது தலைகீழா இருந்து அந்த சாமி பாட்டெல்லாம் பாடுவாரு. ரொம்ப இறைபக்தி உள்ளவரு. திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏத்தலாத அன்னைக்கு வந்து சொல்லி அதெல்லாம் வந்து அதான் என் முதல் நாளுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருக்காரு. இன்னைக்கு தீபம் ஏத்திருவாங்கன்னு. அது ஏமாற்றம் அடையவே அடுத்த 2 நாளும் அதே மாரி ரொம்ப ஆர்வமா தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு தீபத்த பாத்துரலாம், தீபத்த பாத்துரலான்னு. அந்த தீபம் ஏத்தல இங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவரோட கோவத்த எப்படி வெளிப்படுத்துறது தெரியாத ஒரு சாதாரண சாமானியன் அவரு. விசாரிச்சதுல அப்படிதான் தெரியுது. ஒரு சாமானியன் தன்னோட கோவத்த எப்படி வெளிக்காட்டும் அரசாங்கத்துக்கு? இப்படி காட்டிட்டாரு அவரு வந்து. அது தப்பான வழியா இருந்தாலும் அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது. அவரோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் அந்த மலையில தீபம் எரிய தான் போகுது. அந்த தீபம் எரியிறப்ப அந்த ஆத்மா அத பார்த்து நிச்சயமா கண் குளிரும். அததான் நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். குடும்பத்தினரும் சொன்னாங்களா அந்த தீபம் ஏத்தணும்ன்றத சொன்னாங்க. ஆமா, அவங்க அம்மா வைக்கிற கோரிக்கை, அவங்க மனைவி வைக்கிற கோரிக்கை, அவங்களோட கூட பிறந்த சகோதரி வைக்கிற கோரிக்கை, இவ்வளோ பெரிய விஷயத்த என் புள்ள செஞ்சிருக்கான். அவனுக்காகவாவது அந்த தீபத்த இந்த வருஷம் ஏத்தணும்ன்றது தான். நிச்சயமா தமிழக அரசு அத செவி குடுக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் இதுல வந்து நாங்க இத அரசியலா கூட பார்க்க வேண்டாம். நீங்களே தமிழக அரசே உங்க தலைமையிலேயே கூட ஒரு குழு அமைச்சு அந்த தீபத்த ஏத்துங்க. இந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும். அவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பொதுவாவே முருகரை வழிபடுற அத்தனை பேர் மனசுலயுமே அந்த கோரிக்கை இருக்கு. எனக்குமே அந்த கோரிக்கை இருக்கு. அந்த தீபத்த பார்க்கணும்னு. 100 வருஷம் எரியாத அந்த தீபம் பூர்ணச்சந்திரனோட இந்த பெரிய முடிவுக்கு அப்புறமாவது அது நடக்கட்டும்னு நான் இறைவனை இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன். மதுரை மண்ணுல.